ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு ரவா அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ், டீ போடுற அந்த நேரத்தில் கடகடன்னு போட்டு முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். அரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் கோதுமை மாவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 1 கப் மைதா மாவாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி அரை கப்பாக கூட எடுத்துக்கலாம். சுகர் வந்து 1/2 கப். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வார்ம் வாட்டர் 1/2 கப் அளவு இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே முட்டை தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 கப் கோதுமை, 1/2 கப் மைதா, 1/2 கப் ரவை போட்டிருக்கோம். அதுக்கு 1/2 கப் அளவு வார்ம் வாட்டர் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் செட் பண்ண விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடணும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணுங்க. ஆயில் சூடான உடனே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்க அந்த எண்ணெய் எல்லாமே நம்ம போட்டிருக்க அந்த அப்பம் மேலே நம்ம எடுத்து ஊற்றிட்டே இருந்தோம்னா அந்த சூட்லேயே வந்து அப்பம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கடாயை விட்டு மேலே பிரிஞ்சு வந்துடுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்பம் ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ரவா மாவு எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். ஆயில் சூடாகிற அந்த பக்குவமும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. நம்ம 1/2 கப் அளவு போட்ட இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 அப்பம் வரைக்கும் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த அப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.